Hello all, welcome to my channel. நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Kaolin Clay பற்றி பார்க்க போகிறோம். Kaolin Clay நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் எவ்வளோ நல்லது, அதே மாதிரி அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Kaolin Clayனா என்ன? Kaolin Clay வந்து ஒரு வெள்ளை கலர் கிளே, ஓகேவா? அது வந்து போர்சலைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செய்யறதுக்காக சைனீஸ் பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து நம்மளோட ரீசர்ச் அது இதுன்னு பண்ணி நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்குமே அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்றதுனால ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அதோட ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன். நம்ம ஸ்கின்னுக்கு Kaolin Clay எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது உங்கள் ஸ்கின் அப்படின்னா, அப்போ வந்து உங்களோட ரொம்ப நிறைய ஆயில் இருக்கனால நம்மளுக்கு வந்து ஆக்னே இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறதுக்காக, அந்த எக்ஸஸ் ஆயிலை வந்து சக் அவுட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம Kaolin Clay வந்து ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணலாம். அதுதான் அதோட ஃபர்ஸ்ட் அண்ட் மேஜர் வந்து இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்கிறது, அதுதான் அதோட ஃபர்ஸ்ட் அண்ட் மேஜர் பெனிஃபிட். இந்த Kaolin Clay நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட ஸ்கின் மேலே இருக்க எக்ஸஸ் ஆயிலை மட்டும்தான் வந்து அது வந்து சக் அவுட் பண்ணி எடுக்குது. நம்மளோட எசென்ஷியல் ஆயில்ஸ், நம்ம ஸ்கின் ப்ரொடியூஸ் பண்ணுற எசென்ஷியல் ஆயில்ஸை வந்து அது சக் அவுட் பண்ணாது. அதனால வந்து அது ரொம்பவே பெனிஃபிஷியலான ஒரு விஷயம். ஏன்னா வந்து சுத்தமாக நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆக்கிடுச்சுனாலும் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடாக தெரியும், சுத்தமாக தண்ணியே குடிக்காத மாதிரி அப்படி இருக்கும். அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு குட் க்ளோ கொடுக்கும். அதாவது வந்து ஒரு க்ளீனான ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மைல்டு க்ளோ கொடுக்கும். இது ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு பிம்பிள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த பிம்பிள் ஏரியாவில் மட்டுமே நம்ம வந்து அதை வந்து அப்ளை பண்ணி நம்ம கண்டினியூஸாக பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து இந்த இம்ப்யூரிட்டிஸ் இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே கிளியர் அவுட் ஆகி இந்த ஆக்னே வந்து நம்மளுக்கு பொறுமையாக ரெடியூஸ் ஆகும். இதில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளுக்குமே ரொம்ப நல்லது. எதுவுமே பண்ணாது, ரொம்ப ஜென்டில் ஸ்கின்ல. அதனால் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்டை. இது வந்து ஹேர் கேரில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹேரில் வந்து எக்ஸஸ் ஆயில்னால வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர் டேண்ட்ரஃப் வரும், ஈஸ்ட் க்ரோத் இருக்கும். இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம Kaolin Clay யூஸ் பண்ணலாம். இது எப்போ பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆப்பிள் சைடர் வினிகரோட இந்த Kaolin Clay மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஒரு ஹெல்த்தி ஸ்கேல்ப் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து இந்த Kaolin Clay வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இதில் வந்து ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான், உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆக்கிடும் உங்கள் ஸ்கின்னை. அதனால் வந்துட்டு நீங்கள் ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதில் மில்க் அப்படி இல்லைனா வந்து கர்ட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னும் ரொம்ப ட்ரை ஆகாது. இன்றைக்கி Kaolin Clay வந்து 3 மெத்தட்ஸில் ஸ்கின்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது, கொஞ்சம் ஜிட்ஸ் இருக்குது டீ ஜோன்ஸில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிம்பிள் இருக்குது, பிகாஸ் இட்ஸ் தட் டைம் ஆஃப் த மந்த். அதனால் வந்துட்டு சரி நான் பண்ணலான்ட்டு இப்போ Kaolin Clay கிளென்சராக யூஸ் பண்ணுறதுக்கு நான் 1 டீஸ்பூன் Kaolin Clay எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் முல்தானி மிட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி நான் ஃபேஸில் வந்து கிளென்ஸ் பண்ண போகிறேன். இதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஈவனாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து, ஏன்னா ஒரு தின் லேயர் அப்ளை பண்ணுறப்போ சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் Kaolin Clay நம்ம ஃபேஸில். அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி தொட்டு நான் வந்து சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு அதை வந்து கிளென்ஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஸ்லோவாக சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி நான் கிளென்ஸ் பண்ணிக்கிறேன் ஹோல் ஃபேஸ். நான் வைப் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் இருக்குது என்னோடய ஃபேஸில். இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் Kaolin Clay எடுத்துக்கிறேன். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். ரைஸ் ஃப்ளவர் வந்து கிரிட்டி சப்ஸ்டன்ஸ் இருக்கனால அது வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பை ஆட் பண்ணுது. இதுவும் அதே மாதிரி நான் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வாட்டருக்கு பதில் நீங்கள் கர்டு கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன் என்னோடய ஃபேஸை. சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். நான் பார்க்குறதுக்கு விகரஸாக பண்ணுற மாதிரி இருக்குது, ஏன்னா இதை நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். பட் வந்து நான் ரொம்ப ஜென்டிலாக தான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஜென்டிலாக பண்ணுங்கள். இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஐ ஏரியா மட்டும் விட்டுட்டு மிச்ச இடம் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா சாஃப்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ தெரியும். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் செய்யலாம். இதுக்கு நான் ஒரு பிஞ்ச் டர்மரிக் எடுத்துக்கிட்டேன். கூட நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சினமன் பொடி, அதாவது வந்து பட்டை தூள் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்மளோட ஆக்னேக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காலின் க்ளே ஆட் பண்ணிக்கிட்டு நான் இப்போயும் வாட்டர் ஊற்றி தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். என்னோடய ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின். எனக்கு வாட்டர் ஆட் பண்ணாலே போதும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மில்க் இல்லைனா கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வாட்டர் பதில் நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஈவனாக அப்ளை பண்ணுறேன். ப்ரஷ்ஷோ இல்லை ஹேண்ட் எப்படி வேணாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து 10 மினிட்ஸ்க்கு நான் விட போகிறேன் என்னோடய ஸ்கின்ல. ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. திக் லேயர்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ட்ரை ஆகிற அளவுக்கு, ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுறாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி விட்டாலே போதும். நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இழுத்த மாதிரி ஆகிடும், ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா. எந்த ஹோம் ரெமெடி எடுத்தாலும் சரி, அதோட ரெஸ்பெக்டிவ் டைம் அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸில் விட்டாலே போதும். ஃபேஸ்னாலும் பாடினாலும் விட்டாலே போதும். நம்ம அதிக நேரம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் அதை ஆஃபர் பண்ணுதோ அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே ஆஃபர் பண்ணிடும் அப்படின்றதுனால தான் வந்து நம்ம அதை மீன் பண்ணுறோம். ரொம்ப ஓவராகவும் வச்சுருந்தாலும் அது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது இல்லை. அதனால் வந்து நீங்கள் கரெக்ட் டைமுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி போல் விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துருங்க. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கிளென்ஸ் அண்ட் ஸ்க்ரப் அண்ட் மாஸ்க் ஸ்டெப் வந்து நீங்கள் ஒரே டைமில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது உங்களுக்கு ஆஸ் பர் நீட் எது பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கிளென்ஸ் வந்து நீங்கள் டெய்லியும் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின். அதே மாதிரி ஸ்க்ரப் அண்ட் பேக் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணால் கூட போதும். நான் 10 மினிட்ஸ்க்கு விட்டுட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வரேன். நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய பிஃபோர் ஸ்கின்னுக்கும் இப்போக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம ஸ்கின்க்கு அந்த ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து காலின் க்ளே கொடுக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த பிராண்ட் அந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பட் நல்ல பிராண்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எது வந்து இன்க்ரீடியன்ட் டோட்டலாகவே 100% காலின் க்ளே இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தம்ஸ் அப் பட்டன் அழுத்துங்க. அதே மாதிரி வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு என்னென்ன ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை, எந்த கன்சர்னுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லாருமே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.